அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மிஸ்ட்ரி பாக்ஸுக்குள்ளேருந்து ஒரு ப்ராடக்ட் வந்து இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து எந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ வந்து அதை வந்து நோட்டில் நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன் என்னென்ன ப்ராடக்ட்னு நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் வந்து ட்ராக் ஆர்டர்ஸ்னு ஒன்று இருக்குது. சரிங்களா, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ட்ராக் ஆர்டர்ஸ்னு ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணியிருப்பீங்களா, ப்ரோ இந்த ஒரு ப்ராடக்ட்டை அன்பாக்ஸ் பண்ணுங்கள், இந்த ஒரு ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கீங்களா, அந்த ப்ராடக்ட் எல்லாமே போட்டிருப்பேன். உங்களோட பேரும் இருக்கும். சரிங்களா, ஸோ வந்து நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ் அன்பாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த வீடியோ கீழே எந்த வீடியோனாலும் ஓகே, மேக்ஸிமம் இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணும்னு. சப்போஸ் ஏற்கனவே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் வந்து உங்கள் பேர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் ஐடியாஸ் ப்ரோ உங்களுக்கு தான். ரொம்ப நாள் ப்ரோ, ஏன்னா இந்த ஒரு குவாரண்டைன் வந்து லாக்டவுன் வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, அமேசானே வரல. ஸோ வந்து இந்த வீடியோவில் நான் கண்டினியூ பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரோ வந்து என்ன ஒரு ப்ராடக்டை ஆர்டர் கேட்டிருந்தாரு, கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னு கேட்டிங்களா, ப்ரோ பெஸ்ட்டு ஒய்ஃபை பல்பை வந்து அன்பாக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண சொல்லியிருந்தாரு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வீடியோ அவருக்கு தான். அதுக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ என்னோட பேர் சொல்லுங்கள் ப்ரோ வீடியோவில் அப்படின்னு. தீபன் ப்ரோ சொல்லிவிட்டு அவங்க பேரை. ப்ரோ இதெல்லாம் என்ன ப்ரோ லாஜிக்கு? ஏன் ப்ரோ நான் என்ன லைவாக ப்ரோ வந்துட்டு இருக்கேன், ப்ரோ என் பேர் சொல்லுங்கண்ணே, இதுவே ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ என்ன ப்ரோ, ஓகே சொல்லிட்டேன், தீபன் ப்ரோ உங்கள் பேர் சொல்லியாச்சு. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம அன்பாக்சிங்குள்ளே போயிடுவோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் பல்ப், ஒய்ஃபை ஸ்மார்ட் பல்பு. பட் என்ன பிராண்டுங்கிறத நான் உங்ககிட்ட இப்போ நான் சொல்ல மாட்டேன். ஸோ வந்து ஓப்பன் பண்ணுறப்ப இப்போ ஓப்பன் பண்ணிடுவேன். ஓப்பன் பண்ணோன்னே சொல்கிறேன். சரிங்களா, ஸோ வந்து லைனாக வந்து ஒருத்தரோட பேரை எழுதி வச்சுருக்கேன். ஸோ சூன் உங்களுக்குலாம் வீடியோஸ் வந்துடும். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை, அதாவது உங்கள் ப்ராடக்ட் என்ன அன்பாக்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க, ட்ராக் ஆர்டர்ஸில் உங்கள் பேர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இல்லை அப்படின்னா எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் போட்டு விடுங்க, நான் அப்டேட் பண்ணி விட்டுறேன். இன்ஸ்டாகிராம் ஐடி இண்டிபெண்டன்ட் சயின்டிஸ்ட், எல்லாமே இண்டிபெண்டன்ட் சயின்டிஸ்ட் தான். சரிங்களா, ஓகே ஆரம்பிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரோ கிரேட் ஐடியாஸ் ப்ரோ வந்து இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ வந்து லிஸ்ட்டை உள்ளே வச்சுருவோம். ஸோ இப்போ வந்து பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஸோ எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி சொல்கிறது, இப்போ நேராக வச்சு ஓப்பன் பண்ணுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ வந்து அவரோட ப்ராடக்ட் மட்டும் தனியாக எடுக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணுறேன். இதை நான் ஆர்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் ஆச்சு. ஸோ வந்து எல்லாத்தையும் அட் அ டைமில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன். ஸோ வரத்துக்கு இப்போ தான் வந்துச்சு. சரிங்களா, ஸோ அதுதான் இப்போ லேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஓப்பன் பண்ண போகிறோம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஓப்பன் பண்ணுவோம். இதுக்கு தான் கரெக்டாக கிளீன். இது பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு தான் இது ஸ்ட்ராங்காக இல்லாத மாதிரி இருக்குது. இந்த டேப்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பயங்கர ஸ்ட்ராங்கு, நீங்கள் வந்து பிக்கவே முடியாது, ரொம்ப கெட்டியாக இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எந்த ப்ராடக்ட் எடுக்க போகிறோம் கெஸ் பண்ணுங்கள். பேப்பர் தான் எடுக்க போகிறோம். என்ன பல்ப் ஆகிடுச்சா, சரி விடுங்க, என்ன பண்ணுறது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு எந்த ப்ராடக்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரேட் ஐடியாஸ் ப்ரோ வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதாவது பார்த்தீங்கன்னா ட்ராக்கோட லிஸ்ட்டில் வர்ற மாதிரி நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். சரிங்களா, நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. ஸோ எடுத்தோடனே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒய்ஃபை பல்பு கேட்டிருந்தார்ல ப்ரோ, ஒய்ஃபை பல்பு கேட்டிருந்தீங்க. ஸோ வந்து உங்களுக்கு எம்ஐ ஒய்ஃபை பல்ப் ஓகேவா. போன வாட்டி பார்த்தீங்கன்னா சிஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒய்ஃபை பல்பு வந்து நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து இந்த ஒரு அதாவது இந்த லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் கேன்சல் பண்ணி விட்டாங்க. ஸோ நானும் ரொம்ப வருத்தத்துலேயே இருந்தேன். ஸோ வந்து நல்லதுலேயும் ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடக்குதுன்னு சொல்லுவாங்களே, அது பார்த்தீங்கன்னா இப்போ தான் எம்ஐ லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ப்ரோ இந்த ஒரு வீடியோ வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து உங்களுக்கு டெடிகேட் பண்ணுறேன். இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டுமொத்த ஃபேமிலி எல்லாத்தையுமே டெடிகேட் பண்ணுறேன். ஸோ காய்ஸ் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதோட ரேட் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். சரிங்களா, அதை தான் நோட் பண்ணாமல் விட்டேன். ஸோ வந்து ஒரே நிமிஷம் அப்படியே லைன்லேயே இருங்க, நான் வந்து செக் பண்ணி சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் பற்றி நீங்கள் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஸோ வந்து அப்படியே ஓப்பன் பண்ணுறேன். அமேசான். ஸோ காய்ஸ் அப்படியே யுவர் ஆர்டர்ஸ்குள்ளே போனோம் அப்படின்னா நம்ம ஆர்டர் பண்ண ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் போட்டிருப்பாங்க. ஸோ வந்து அதில் போயிட்டு அந்த ப்ராடக்டோட ரேட் பார்க்கக்கூடாது, ஏன்னா நான் அப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்ல. ஸோ வந்து விலை எப்போ வேணாலும் மாறும். ஸோ வந்து அதோட வியூ ஆர்டர் டீட்டெயில்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நான் எவ்வளோ ரூபாய்க்கு வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத அதில் காமிச்சிடும். சரிங்களா, ஸோ அதை தான் நான் இப்போ உங்ககிட்ட காமிக்க போகிறேன். ஸோ ஓகே, இதை நான் எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 600 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இந்த ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 600 ருபீஸ் தான். பட் இப்போ இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 800 ரூபா. ஸோ வந்து 200 ரூபா கம்மியாகவே வாங்கியிருக்கேன். ஸோ காய்ஸ் இந்த ப்ராடக்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதாவது இதில் மொத்தமாக எத்தனை செல்லர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மொத்தமாக 4 செல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ரைஸுக்கு விற்கிறாங்க. ஸோ வந்து பெஸ்ட்டான ப்ரைஸ் எது அப்படின்னு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு நான் கொடுத்துறேன். ஸ்டார் போட்டுறேன், அமேசான் ஸ்டார்னு கொடுத்துட்றேன். ஸோ அதை வச்சு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா. ஓகே, இப்போ வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ காய்ஸ், எம்ஐ ப்ரோ அது இது எம்ஐ எல்இடி ஸ்மார்ட் பல்ப், அதாவது ஸ்மார்ட் கலர் பல்ப் B22ன்னு போட்டிருக்காங்க. சாரிங்க, டக்குன்னு அன்பாக்ஸ் பண்ணலான்னு பேரை கூட படிக்கல இன்னும், அதுதான் சரிங்களா, சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ எம்ஐ எல்இடி ஸ்மார்ட் கலர் பல்ப்னு போட்டிருக்காங்க. B22 9 வாட்ஸ் பல்பு. ஸோ வந்து இதில் எவ்வளோ கலர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 மில்லியன் கலர் ஆப்ஷன் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க, 16 மில்லியன்னா அவ்வளோ பல்பு கிடையாது. அந்த ஒரு 2 கலர் இப்போ கலர் பென்சிலில் 2 கலரை மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா புதுசாக ஒரு கலர் ஜென்ரேட் ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி தான் ஒரு பல்பை டிம் பண்ணி இன்னொரு பல்பை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ அப்படி தான் சரிங்களா, மற்றபடியெல்லாம் பெருசாலாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஸோ வந்து எவ்வளோ இயருக்கு வாரண்ட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 இயருக்கு வாரண்ட்டி இருக்குது. பட் வந்து 11 வருஷத்துக்கு லாங் லைஃப் வரும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மொபைல் கண்ட்ரோல் தான். உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், ப்ரோ இதை நான் கனெக்ட் பண்ணி விட்டு எப்படி பட்டன்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனில் தான் கனெக்ட் ஆகும். எதுன்னு பார்த்தீங்கன்னா அலெக்ஸா சரிங்களா, அப்புறம் வந்து கூகுள் அசிஸ்டன்ட் 2 ஆப்பில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகே, வேறு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா B22 சரிங்களா. வேறு இதோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே போட்டிருக்கு மேனுஃபேக்சரிங் காஸ்ட், இங்கே நான் பார்த்த வரைக்கும் இதில் எங்கேயுமே போடலை. ஸோ வந்து இதுக்கு மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு இதில் போடலை. பட் நான் வந்து இங்கே போட்டிருக்காங்க 1000 ரூபாய், 999 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ வந்து இது ஒரு 1000 ரூபா ப்ராடக்ட்டு. ஸோ இப்போ வந்து இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. ஓகே, இப்போ வந்து ஓப்பன் பண்ணுவோமா, இருங்க அப்படியே ஓப்பன் பண்ணுவோம். அப்படியே பிராண்டு நியூ பேக்கிங்காகவே ஓப்பன் பண்ணுவோம். இது எதுக்கு கட் பண்ணிவிட்டு அப்படியே கரெக்டாக எடுத்துருவோம். என்னடா இது வேறு கடுப்பாக இருக்குங்க, கரெக்டாக வரமாட்டுது, ஸ்டிக்கர் மட்டும் வருது. ஓகே டான், பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிராண்டாக ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ எடுத்தோடனே ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் உங்களுக்கு தான். ஸோ வந்து அப்படியே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பல்பு வந்து உள்ளே இருக்குது. ஸோ வந்து அப்படியே ஓப்பன் பண்ணுறேன். நான் வெளியே இழுத்துனா அது அப்படியே ரிவர்ஸில் போகுது, ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ வந்து இப்படியே ஓப்பன் பண்ணிடுவோம் சரிங்களா. ஓகே, பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. ஒரே நிமிஷம் இருங்க, ப்ராடக்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி பாக்ஸை வந்து ஒரு மாதிரி வச்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ வந்து இப்போ இப்படி வச்சுருக்கேன் சரிங்களா. ஓகே, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பல்பு ஓப்பன் பண்ணிவிடுவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பல்பு. ஸோ வந்து பார்த்த உடனே வந்து உண்மையிலுமே கிரேட்டாக இருக்குது. பட் வந்து வெயிட் நல்லா வருது. ஏன் வெயிட் இருக்குதுன்னு தெரியல, மேபி உள்ள அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு இது யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் வந்து நல்லா ஹியூஜாக வெயிட் வருது. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும், இந்த பல்பு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு மட்டும் தான் சாக்கெட்டுக்கு செட் ஆகும் சரிங்களா. நீங்கள் வந்து யூஎஸில் சப்போஸ் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு செட்டே ஆகாது. ஸோ வந்து இது வந்து ஒரு இந்தியன் சாக்கெட் சரிங்களா. சப்போஸ் நான் இங்கிலீஷில் வீடியோ பண்ணுறேன்ல நான் கோகுல் சேனலில், இன்னும் அந்த சேனலை பார்த்துருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு இப்போ வந்து ஹோம் பேஜுன்னு இருக்கும், சைடில் வந்தீங்கன்னா வீடியோஸு பிளேலிஸ்ட்டு, அதுக்கப்புறம் சேனலில் வந்தீங்கன்னா நம்ம நான் கோகுல் சேனலை வந்து நான் பின் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சேனலில் நம்ம ஃபுல்லாக இங்கிலீஷ் வீடியோ பண்ண போகிறோம். நான் ஸ்டார்ட் பண்ணிட்டுனா நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஃபுல்லாகவே இங்கிலீஷ் வீடியோ வரும். ஸோ வந்து அதில் மேக்ஸிமம் யூஎஸ் பல்பை வந்து அன்பாக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ இதை நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து இவ்வளோ தான், இதுக்கு மேலே இதை ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா மட்டுமே இதுக்கு வந்து நம்ம ரிவ்யூ கொடுக்க முடியும். இந்த ஒரு வீடியோவில் நான் ஜஸ்ட் வந்து ஒரு ப்ளக்கில் போட்டுவிட்டு ப்ரோ வெள்ளை கலர் லைட் எரியுன்னு சொல்லலாம். பட் வந்து அது நமக்கு செட் ஆகாது. ஸோ வந்து நம்பி வீடியோக்கு வந்திருக்கீங்க. ஸோ அதனால் இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அன்பாக்சிங் தான் பண்ணுறேன். ஏன்னா இதை வந்து நான் ஒரு 2 days யூஸ் பண்ணேன் அப்படின்னா தான் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதே எனக்கு தெரியும் சரிங்களா. ஸோ எடுத்தோடனே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஜஸ்ட் வந்து இதை அன்பாக்சிங்க்கு இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இதோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்ஐ, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே பிராண்ட் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே பார்க்குறப்போ ஒரு நல்ல லுக் தான் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு வெயிட் ஹியூஜாக இருக்குது, நல்லா இருக்குது சரிங்களா. ஒரு நல்ல வெயிட் பல்பு. மேபி இப்படி வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த சீலிங் பல்பு எல்லாத்துக்குமே இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ செக் பண்ண முடியாது, அதுதான் உண்மை. ஏன்னா வந்து இப்போ நான் இன்னும் இதை யூஸ் பண்ணியே பார்க்கல. ஸோ வந்து ஒரு 2 நாள் டைம் எடுத்துக்கிறேன். இதை வந்து நல்லா யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு சூன் வீடியோ போடுறேன். ஓகே, கிரேட்டர் ஐடியாஸ் ப்ரோ, உங்களுக்கு வந்து நான் வீடியோ போட்டேன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோ உங்களுக்கு சேர்ந்து வரப்போகுது. ஸோ வந்து இதோட ரிவ்யூ வீடியோ போடுறேன். ஏன்னா இதை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ அதுதான் இந்த வீடியோ பண்ணேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ரிவ்யூ வீடியோ வந்து இப்போ இந்த வீடியோ போட்டு மேக்ஸிமம் 2 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இதோட ரிவ்யூ வீடியோ ஆட் பண்ணிடுறேன். இல்லை இப்போ உடனே பார்த்தேன், பப்ளிஷ் பண்ண உடனே பார்த்தேன் அப்படின்னா 2 நாள் வெயிட் பண்ணுங்கள். மேபி நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வீடியோ போடுறேன், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அழுத்திடுங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அவ்வளோதான், எல்லாமே சொல்லிவிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பீஸ் அவுட்.